இந்த பிளைட்ல டிராவல் பண்ற ஏர் மார்ஷலுக்கு ஒரு த்ரெட்னிங் மெசேஜ் வருது. அதுல இன்னும் 20 நிமிஷத்துல $150 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுவும் இந்த அக்கவுண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு பேங்க் நம்பர் அனுப்பியிருக்கான். அப்படி இல்லைன்னா இந்த பிளைட்ல ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு ஒரு பேசஞ்சர் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்றான். பார்த்தா இவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் செய்யற மாதிரி இவருக்கு ஒரு ப்ரூஃப் கிடைக்குது. சோ அவர் கூட நடக்கிற சண்டையில அவரோட ஃப்ரெண்டு இறந்து போயிடுறாரு. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறமும் இவரோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல நான் சொன்ன 20 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, நான் சொன்ன மாதிரியே ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்றான். அட்லீஸ்ட் இப்பவாது இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு நான் சொன்னதுக்கான பணத்தை ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவரோட ஃப்ரெண்டையும் இதே மாதிரியே பிளாக்மெயில் பண்ணிருக்கான். அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்ன பேங்க் அக்கவுண்ட்டும் இவரோட பேர்லயே ஓபன் பண்ணிருக்கான். சோ இந்த பிளைட்ல இவர் சந்தேகப்படுற ஒவ்வொருத்தருமே மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. கடைசியில இந்த மார்ஷல் தான் இந்த பிளைட்டையே ஹைஜாக் பண்ணிட்டாருன்னு நியூஸ்ல தப்பா கன்வே ஆயிடுது. பார்த்தா அந்த பிளைட்டுக்குள்ள ஒரு பாம்ப வேற மறைச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சதும் இவர் டைரக்டா பேசஞ்சர்ஸ் கிட்டே போயிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து இவருக்கு வந்த மெசேஜ் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. சோ அவங்களோட ஹெல்ப்போடயே அந்த மெசேஜ் அனுப்புனவனை கண்டுபிடிச்சு கொன்னுறாரு. அதே மாதிரி அந்த பாமையும் சேஃபா வெடிக்க வச்சிடறாரு.